கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட ஒன்றை சொல்ல விரும்புகிறாரு. அது என்னன்னா, கடினமான சூழலிலும் நாம் தேவனுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாரிபாத் ஊரில் இருந்த விதவைக்கு ஒருவேளை உணவுக்கு தேவையான அளவு மாவும் சிறிது எண்ணெயும் மட்டுமே இருந்தன. அவளுக்கு இனி எந்த நம்பிக்கையுமே இல்லை என்ற நிலையே இருந்தது. ஆனாலும் தனக்கு முதலில் அப்பம் செய்து தரும்படி எலியா தீர்க்கதரிசி கேட்டபோது அவள் முதலாவது தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். 1 ராஜாக்கள் 17:8-16. இதனால் பஞ்சம் நிலவிய காலம் முழுவதும் அந்த மாவு தீர்ந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தேவன் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் உணவை மட்டும் அவளுக்கு கொடுக்கவில்லை, பஞ்ச நாட்கள் முழுவதும் அவளை போஷித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் நம் சூழ்நிலைகளை நம்புவதற்கு முன் தேவனை நம்புவதாகும். அவர் அளிக்கும் நன்மைகள் ஒரே நேரத்தில் பெரும் அளவில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளுக்கான தேவையையும் தேவன் சந்திக்கிறார். அவரது உண்மை தன்மை ஒருபோதும் குறைவதில்லை. சாரிபாத் விதவையை போஷித்த தேவன் இன்று தம்மை நம்பும் விசுவாசிகள் யாவரையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற யாவரையும், தேவையுள்ள பரிசுத்தவான்கள் யாவரையும், இனி எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற நிலையில் இருக்கிற யாவரையும் நினைத்தருள்வீராக. அவர்களை போஷிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.